இருக்கு, தண்ணி நிற்கிது. போகலாமா? கடவுளே, இது ஆணையரவு ரோட்டா இல்லாட்டி குளமா கடலாயா? சுற்றி காட்டையா? அங்கால அப்படியே சுற்றி காட்டையா? உண்மையாகவே இங்கால பக்கம்தான் பெரிய ஒரு பேரழிவுன்னு சொல்லலாம். உடைக்க போதாம் ஐயா, நிற்கிறீங்க, வாங்க போய் வந்து இந்த மீன்கள் குளிக்கலாம், நன்னீர் மீன்கள். இதில் உடைய போகுதுன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டுனவாம். அதான் இந்த சுற்றி இருக்கிற ஆக்கள், இங்கால பக்கத்தில் இருக்கிற ஆக்களை எழுப்பியாச்சுண்ணே. இதில் இந்த உடைச்சா எவ்வளோ இதுக்கு பாதிப்பு ஏற்படும்? பாலம் அடுத்த பாலம் இதுல 36 அடி கொள்வனுக்கு வந்துட்டுதான் சரியா, தண்ணி வந்துட்டான் சரியா. 50 வருஷத்துக்கு பிறகு தானே இப்படி வந்திருக்குது. திருநமட்டுவின் வாழ்க்கட்டு வெட்டப்பட்டது. இதுல முக்கியம் ஆபத்தடைய போற ஊர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து மண் மூடையெல்லாம் போட்டிருக்கணும். ஏன்னா வந்து உடைக்க தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து படுறபடியாக வந்து மண் அரிச்சு மற்ற மண் மூடையெல்லாம் வச்சிருக்கு. இருந்தாலுமே வந்து உடைக்க போதாம். இந்த லைனில் இருக்கிற வீட்டுக்காரர் எல்லாரையும் எழுப்பியாச்சா. துடைக்க மேலே தான் கிடந்தது பார்க்க. உங்களுடைய உயிருக்கும் ஆபத்து. ஓம்மா, எவ்வளோ டேஞ்சர் தராங்க. இந்த பகுதி இருக்குது தானே, இதெல்லாம் வந்து உடைச்சிட்டா வந்து இதுக்கு இங்கால பெரிய ஒரு சிஸ்டம் ஒன்று ஏற்படும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிண்டி விட்டுருக்கணும். மண்ணுகள் வந்து எடுத்துருக்கு. இங்கால பகுதியில் நிரம்பி இங்கால வளைஞ்சுதண்டா வந்து இன்னுமே டேஞ்சர். எவ்வளோ இதாக வந்து ஆக்ரோஷமாக இதுதானே. சரி, நாங்கள் மட்டுமில்லை, இங்கே இருக்கிற மக்களும் வந்து ஏதோ ஒரு வழியில் இல்லை பார்வையிட என்னையா உள்ள விடுறாங்க இல்லையா? ஆபத்தா உடைக்க போதா? கடையில் எல்லாம் என்ன எடுக்க சொல்லியிருந்தோமா? போயிடாது, கிட்டையும் போயிடலாது. பாடிக்கெல்லாம் முத்தையங்கட்ட போய் கொண்டு இருக்கிறோம். உப்பு அங்கே ஆணையரவில் பாயுது ஐயா. எவ்வளோத்துக்கு கொந்தளிக்குது பாருங்க. இரணை மாடு குளம் சரியான ஃபோர்ஸில் வந்து தண்ணி வந்து ஒன்றுருக்கு. இந்த இடத்துல நின்று நடந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது மான் பாய்கள். ஆனால் இப்போ நிற்கவே இல்லாது. ஓகே, இது இந்த இடத்துல நிற்கிறாக்களை வந்து போலீஸாரம் வந்து இராணுவத்தினரும் வந்து இதில் வந்து நின்று மக்களை வந்து மழை விடாமல் பெய்து கொண்டே இருக்குது. வணக்கம் எல்லாருக்கும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் இன்று விடிய வந்து யாழ்ப்பாணத்தில் வெள்ள நிலவரம் வந்து பார்த்தினாங்கள். பெருமளவாக வந்து யாழ்ப்பாணத்தில் பாதிப்புகள் வந்து குறைவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் நேற்று வந்து முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு அங்கால பக்கம் நின்று நாங்கள் அங்கால பார்க்க வந்து ஒப்புடுகையில் வந்து இங்கால பாதிப்புகள் குறைவு. அங்கால எக்கச்சக்க மக்கள், கிட்டத்தட்ட முக்கால்வாசி மக்கள் வந்து அதால் பாதிக்கப்பட்டவை. கூடுதலாக அந்த புயல் வந்து முல்லைத்தீவு ஊடாகத்தான் வந்து கடந்து போயிருக்குன்றதையும் வந்து அறியக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து அதன் பாதிப்புகள் இன்னுமே வந்து போகல. அங்கே இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி வழிஞ்சு அதை சுற்றி இருக்கிற குடியேற்றங்கள் எல்லாமே வந்து மூழ்கி போயிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து வந்து கிளிநொச்சி நோக்கி வந்து போகிறோம். பைக்கில் தான் போகிறோம். இப்போ கொஞ்சம் மழை வந்து சின்ன சின்ன தூரலாக தான் தூறிக்கொண்டிருக்கு. இருந்தாலுமே வந்து நாங்கள் இங்கேருந்து போய் அங்கே இருக்கிற நிலவரங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து காத்துருங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எங்களால் முடிஞ்ச உதவிகளையும் வந்து மற்றவர்களுக்கு நாங்களுமே வந்து செய்து கொள்ளுவோம். இப்போ நாங்கள் வந்து நாவக்குழி ரவுண்டை போட்டு அடியெல்லாம் நிற்கிறோம். இதில் இருந்தால் வெளிக்கிட போகிறோம். 2 இதால் பூனை ஏரியாவில் போக மட்டும் பார்த்தனாங்களா. நான் பூனை ஏரி வெளியாக இருக்கிறபடியாக வந்து கூடுதலாக காற்றும் வீசக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறபடியாக வந்து ஏனையின் வீதியூடாகத்தான் நாங்கள் வந்து போகிறோம். நேற்றையான் காலனி பார்த்து வந்து எல்லாருமே வந்து எங்களோட வந்து சொல்லியிருந்தீங்க சேஃபாக இருந்து கொள்ளுங்க, எந்தவித இதுகளுக்கும் போகாதீங்க ஒன்றா. ஆனால் இருந்தாலுமே நாங்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து எங்களால் முடிஞ்ச அளவு வந்து செய்யக்கூடிய விஷயங்களையும் வந்து செய்யணும். அதான் இப்போ நாங்கள் கிளிநொச்சி நோக்கி வந்து போய்கொண்டிருக்கோம். இங்கே யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக மலைகள் வந்து குறைவாக தான் இருக்குது. மக்கள் வந்து அன்றாட வேலைகளுக்காண்டி வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறோம் மட்டும் சொல்லலாம். சரி, நாங்கள் இப்படியே வந்து இயக்கச்சி சந்திக்கு வந்துட்டோம். இங்கால இதுவரைமையே வர மழை ஃபுல்லாக வந்து குறைஞ்சிட்டு இங்கால பார்த்தீங்கன்னா வெளிக்க தொடங்குது. இந்த வீதிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்
மழை இல்லாமல் வீதிகள் எல்லாமே வந்து வளமைக்கு திரும்பி இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால பகுதியில் பெருசாக மழை இல்லை, இது வரைக்குமே வந்து பெரிய மழை ஒன்று இல்லை. நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிடைக்க வந்து பெரிய அளவில் மழை ஏற்பட்டது. ஆனால் இப்போ இங்கால பகுதியில் லைட்டாக சாதுவான ஒரு வெயில் கொண்டு வெளிக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் எல்லாம் மரங்கள் எல்லாம் வந்து விழுந்திருக்கு, சின்ன சின்ன மரங்கள் எல்லாம் வந்து விழுந்திருக்கு. நாங்கள் புதுக்குடியிருப்பு கிளிநொச்சி அங்கால பகுதியில் போய் பார்த்தா தான் எங்களுக்கு மிச்ச விஷயங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முதலாவதாக நாங்கள் கிளிநொச்சிக்கு போயிட்டு அங்கே இருக்க விஷயத்தை காட்டிட்டு அப்படியோ புதுக்குடியிருப்பு போகலாம்னு பார்க்குறோம். இங்கால பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த வானங்களை பார்த்தாலே தெரியும். யாழ்ப்பாணம் இது வரைக்கும் இயக்கச்சி வர மட்டும் வந்து நோமலாக தான் இருந்தது. ஆனால் இங்கால இந்த வானங்களை பார்த்தா வந்து இப்போவுமே பயமாக இருக்குது. காற்றும் அடிக்குது, அதோட மழை குளிர்காற்றும் வந்து அடித்து கொண்டிருக்கு. மழையும் பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. இப்போ நாங்கள் ஆனையிரவு பகுதிக்கு வந்துட்டோம். நேற்று இந்த பகுதிக்கு வரைக்கும் இந்த இடத்துல வந்து இவ்வளவு வெள்ளம் இல்லை, இதால் போகக்கூடிய மாதிரி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்தாலே வந்து அதிகளவான வெள்ளம் இருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கு பேர் வந்து வாகனங்களை உருட்டி கொண்டு தான் போயிடும். நாங்களும் இந்த வழியால் தான் போகணும், அப்படி இல்லாட்டி சுற்றி தான் எனக்கு சரி பார்ப்போம், இருக்கா போய் பார்ப்போம். சரி, அதில் வந்து பெரிய அளவில் தண்ணி இருக்குன்னு சொல்லிடும். ஐயோ பயமாக தான் இருக்கு. ஆனால் நேற்று நாங்கள் இதால் வந்தனாங்கல்லேடா. இப்படி இதில் வந்து இந்த மாதிரி இடங்கள் வந்து பைக் ஓடைக்க கொஞ்சம் கவனமாக போகணும். இல்லைன்னா வந்து நாங்கள் வந்து ஐயோ ரேஸ் பண்ணேங்க வந்து அந்த ரேஸ் பண்ணுறத வந்து விடக்கூடாது. விட்டால் வந்து சைலன்சருக்குள்ள தண்ணி ஏறி இன்ஜினுக்குள்ளே போயிடும். இல்லை இந்த டயர்ஸ் வாகனமே தானுங்க இந்த அளவுக்கு வந்து தண்ணி நிற்கிது. பெரிய ரிஸ்க் தான் நிற்கும். இங்கே வாகனங்கள் போய் வரது சரியான ஒரு ரிஸ்காக தான் இருக்கு. ஐயோ இந்த மாதிரி நேரங்களில் பயணம் செய்கிறதும் சரியான ஆபத்து. கவனமாக பயணம் செய்யுங்க. ரிஸ்க் எடுக்க துணிஞ்சா மட்டும்தான் ஒவ்வொரு இடங்களுக்கு போய் வாங்க. நாங்கள் நேற்று வரைக்கும் இந்த இடத்துல தண்ணி இல்லை, ஆனால் இன்றைக்கு அதிகளவான தண்ணியாக தான் இருக்குது. மாதிரி தாண்டி வந்துடும். ஆனால் நேற்று நேற்று வரைக்கும் இந்த இடத்துல இப்படி இல்லை, இன்றைக்கு தான் இப்படி இருக்குது. பிரதான வீதியிலே எப்படி இருக்கேன்னுக்கு முக்கியமாக சொல்ல போகணும் வந்து இங்கேருந்து வவுனியா போகிறதே வந்து சரியான சிக்கலாகிட்டு. ஏன்னா வந்து இடையிடையில் வந்து தண்ணி நிற்கிது. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஓடி வந்தாங்கன்னா பைக்குகள் எல்லாம் வந்து சில பேர்ட்ட ஸ்டார்ட் வராமல் வந்து அப்படியே நின்றுட்டு ப்ளக்குகள் கீழே இருந்தால் வந்து அதான் பெரிய ஒரு கஷ்டம். அதோட சில என்னென்னு சொல்கிறோம், அவன் சொன்னது மாதிரி வந்து இந்த இடத்துல பெருசாக தண்ணி இல்லை. அங்காள பக்கத்தில் இன்னும் ஒரு இது ஒன்று இருக்குது. அங்காள பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் போல தான் இருக்குது. இலங்கையில் ஃப்ளைட் எல்லாமே வந்து கேன்சல் ஆகிருக்கு. அதோட யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு போகிறதை வந்து பெரிய ஒரு ரிஸ்க்குன்னு தான் சொல்லலாம். இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரம் பெற அடுத்த இடத்துலையே வந்து இன்னும் ஒரு இது இதுதான் ஆழ்ப மண்டபா. பாப்போம், ஆள்கிட்ட வந்து கேட்போம். போகலாமா அதில்? ஐயோ சரி போகலாமான்னு தான் நினைக்கிறேன். அவன் சொன்னவன் அதில் பெருசாக தண்ணி இல்லை, இஞ்சால பக்கத்தில் பெரிய தண்ணி உண்டு. என்ன கட்டம்னு தெரியல. எப்படிங்க கார்கள் வாரபடியாக வந்து போகலாம்னு தான் நினைக்கிறேன்.
இது இப்போ அந்த ஆணையளவு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தானே, அதே நாங்கள் இன்னும் தாண்டியில் கணக்கு பேர் வந்து பைக்கை ஓடாமல் ஓடினா அப்புறம் தான் போயிட்டு மட்டும் உருட்டி கொண்டு வரணும். பழைய மாடல் பைக் எல்லாம் வந்து இன்னுமே சிக்கல். சைலன்சர் கிட்ட தண்ணி போகிற மட்டும் போனால் வந்து கொஞ்சம் நீங்களுமே வந்து அவதானமாக இருங்க. ஏன்னா வந்து வாகனங்களும் பழுதாகக்கூடிய சாத்தியம். அங்கே போகலாமா போகலாம். சரி சரி, ஓகே. நன்றி 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 அண்ணா. ஐயோ கடவுளே, இது ஆணையரவு ரோட்டா இல்லாட்டி குளமா கடலா ஐயா? சுற்றி காட்டையா, அங்கே அப்படியே சுற்றி காட்டையா. பைக்கில் வந்தால் தான் வரக்கூடிய மாதிரி இருக்கு. வாகனங்கள் வர்றாங்கள் எல்லாம் தக்காய் தான் நிற்கணும். பார்த்தீங்கன்னா கார்கள் எல்லாம் வந்துட்டு வேலை செய்யும். அது வேலை செய்யண்டா. கார்கள் எல்லாம் வந்துட்டு வந்து ஐயா இப்படி ஓடைக்க வந்து ஸ்லோவாக ஓடுங்க. இங்கே இதில் ஒரு காரணம் நாங்கள் பக்கத்தில் போகிறோம், அவையில் கூட ஸ்பீடாக போய்க்க எங்களுக்கு வந்து தண்ணி எல்லாம் தீருது. மேலே வந்து ஆணையரவு போயிடுற நிலையம் அதடியில் போயிட்டு வந்துருக்கோம். தொடர்ந்து அடுத்தடுத்த இடங்கள் தண்ணி நிற்குது ஐயா. நேற்றாவது புதுக்குடியிருப்பில் மட்டும்தான் வந்து நின்றது. இன்றைக்கு பிரதான வீதி ஏனையின் வீதியிலே வந்து எவ்வளோத்துக்கு தண்ணி நிற்கிது. அங்கேருந்து வந்தாக்கள் வந்து இங்கே பக்கத்தில் போகலாமோண்டு யோசித்து கொண்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்தாக்கள்லாம் இதில் நிப்பாட்டி வந்து இந்த நேச்சர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கணும். அதோட வந்து இந்த மீட்பு பணிகள்லேயே வந்து கணக்க பேர் இணைஞ்சிருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. சின்ன சின்ன வாகனங்களில் வர்றாக்கள் வந்து கவனமாக இருங்க. உண்மையாகவே வந்து இந்த நேரம் ட்ராவல் பண்ணுறதே கஷ்டம்தான். ஆனால் நாங்கள் வந்து நேற்று ஜெர்னாக்களை விட்டுட்டு வந்து நாங்கள் ஒருக்கா போய் பார்ப்போம். இதுதான் போகிறோம். எங்களுக்கு வந்து மனம் கேட்கல. இங்கால கிளிநொச்சி நோக்கி பரந்தனைக்கிட்ட வந்துட்டோம். இங்கால இருக்கிற வானத்தை பாருங்க, இவ்வளோதுக்கு இருட்டி போயிருக்காண்டு. உண்மையாகவே இங்கால பக்கம்தான் பெரிய ஒரு பேரழிவுன்னு சொல்லலாம். இங்கால வரத்தான் எங்களுக்குமே அந்த ஒரு இதுக்குள்ள வர்ற உணரக்கூடிய மாதிரி இருக்குது. சரியான ஒரு குளிர்காத்தொண்டு அடிக்குது. அங்கால பக்கம் ஏக்காச்சிக்கு அங்கால இருக்குதுலாம் சேஃப்னு தான் சொல்லுவேன். இதில் இந்த பாருங்க பாடசாலைகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து தாண்டிட்டு இங்கே வீடுகள் இதுகள் எல்லாமே வந்து தாண்டிட்டு எல்லாருமே வந்து இடம்பெயர்ந்து தான் ஒரு இடங்களில் வந்து இருக்கணும். உண்மையிலே வேண்டிக் கொள்வோம், இவையெல்லாம் பாதுகாப்பாக திரும்ப இந்த சீட்டை முடிஞ்சு அவையின் வீடுகளுக்கு போகணுமென்று வேண்டிக் கொள்வோம். அதோடு பார்த்திங்கன்னா மழையும் வந்து பெய்ய தொடங்குது. இந்தியாவில் அந்த அதில் தெரியுது மழை இதுக்கு. இந்தியாவில் வந்து பெருசாக பெய்யுது. இப்போ இந்த இடத்துல தூரங்கள் கூட தொடங்குறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இனித்தான் நாங்கள் இனிமேல் ஒரு கடினமான ஒரு இடத்துக்குள்ள போகிறோம். பார்ப்போம். நான் நினைக்கல எங்களுக்கு புதுக்குடியிருப்பு போடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குமெண்டு. ஆனால் போடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தால் கட்டாயமே போவோம். ஏன்னா நேற்று வந்து அந்த புதுக்குடியிருப்பேருந்து பரந்தன் வர்ற வீதி மட்டும்தான் வந்து தண்ணி காஞ்சி கொண்டு தருது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இங்கால ஏனையின் வீதி எல்லாமே வந்து மாய தொடங்கிட்டு. இங்கால கிளிநொச்சிக்கு போகிற இங்கால கரையில் இருக்கிற வயல்களை பாருங்கள். இதை பார்க்கத்தான் என்னென்னு சொல்கிறது, அங்கே புதுக்குடியிருப்பில் இருக்கிற வயல்கள் ஞாபகம் வந்தது. வயல்கள் முழுக்களுமே வந்து தண்ணி போய் வயல்கள் எல்லாமே வந்து அழிஞ்சிட்டு மேலே விவசாயிகள் எல்லாருமே பாவம். இந்த பாதிப்பு வந்து எங்களுக்கு இப்போ தெரியாது. கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு பொருட்களோட விலை எல்லாம் கூடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்படியான அனர்த்தங்கள் வரைக்கும் வந்து எங்களுக்கு உடனே அதோட பாதிப்புகள் சில தெரியாது. எல்லாமே வந்து கொஞ்ச காலம் போக தான் தெரியும். இப்போ இங்கால மழை பெய்து ஒன்றுக்கு நாங்கள் கிளிநொச்சிக்குள்ள உள்நுழைகிறோம். கடுமையான மலைகளை சிக்க போகிறோம்ன்ற மட்டும் தெரியுது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்க எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. யாழ்ப்பாணம் பழமை மாதிரி தான் இருக்குது. இங்கால பகுதியெல்லாம் வந்து சரியாக பெரிய ஒரு பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்கு.
இங்கே வீதிகள்லையும் வந்து ஆக்களை காண முடியாமல் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நெடுந்தூர பஸ்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. குறுகிய தூரம் ஓடுற பஸ்கள் எல்லாமே வந்து பயணம் செய்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இப்படியோ வந்து இரணைமடு போய் பார்ப்போம். இரணைமடு வந்து வெட்டி விட்ட என்று சொல்லப்பட்டது. இரணைமடு குளத்தை பார்க்குறதுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுவுமே ஆபத்து தான். உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்ளணும் அந்த நிலைமைகளை என்றக்காண்டி தான் இவ்வளவு தூரம் அப்படியே பயணித்து வந்த நாங்கள். அதோட சொல்லணும், இதில் பார்த்தீங்கன்னா பரீட்சை நிலையம் என்று போட்டிருக்கு. ஏஎல் பரீட்சைகள் வந்து நடைபெற்றது. இப்போ ஏஎல் பரீட்சைகள் வந்து பிற்போடப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவர சீரற்ற காலநிலை காரணமாக வந்து. சரி, நாங்கள் அப்படியே வந்து இங்கே இரணைமடு போகிற வீதிக்கு வந்துட்டோம். இதால் அப்படியே திரும்பி போனால் வந்து இரணைமடு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இரணைமடு சந்தியில் நிற்கிறோம். இப்போ இதில் வந்து 2 போலீஸார் வந்து எங்களை தடுத்தவ என்னென்னா வந்து டேமுக்கு போயிடாது, டேமுக்கு போகிற வழியில் வந்து வரியல் போட்டிருக்கண்டு. சரி, நாங்கள் எவ்வளோ தூரம் போகலாமன்ற போய் பார்ப்போம். ஏன்னா வந்து இப்போ இந்த சீட்டத்திலேயே வந்து கணக்க பேர் அயலில் இருக்கிறாங்க என்னென்னு சொல்கிறது. அந்த பாதிப்பு ஏற்படாதாக்கள் வந்து இப்படியான இடங்களை பார்க்குறதுக்காண்டி வருவினோம். அவையில் அப்படி வர்ற நேரம் வந்து அவைகளுக்குமே வந்து உயிருக்கு ஆபத்து தானே. அதுகளை தடுக்கிறதுக்காண்டி போலீஸாரும் வந்து கடமையில் நிற்கினோம். வரியல் போட்டிருக்கு போயிடலான்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் கிட்ட போயிருக்க பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் அதுக்கு அனுமதிச்சவை போய்கொண்டிருக்கோம். பாவம், ஏன்னா இங்காலேயும் வந்து அந்த இது வெட்டி விட்டபடியாக வந்து எக்கச்சக்க தண்ணீர் ஓடும். இங்காலே என்னென்னு சொல்கிற குளங்களை அண்டின பகுதிகள்லேயும் வந்து எனக்கு மக்களோட குடும்பங்கள் குடியிருப்புகள் இருக்குது. அதுவுமே அவையிலையுமே வந்து உண்மையிலே கஷ்டம். இதில் இந்த இரணைமடுக்கு போகிறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இதில் ஒரு இதொன்று இருக்குது. இதுலேயும் வந்து எக்கச்சக்க பேர் வந்து நிற்கணும் பாருங்கள். என்னென்னு சொல்கிறது, அந்த இதில் பார்க்குறதுக்காண்டி வந்து நிற்கணும். சரி, அதில் வரிகள் போட்டு சொன்ன போலீஸார் இருந்தாங்க வந்து எக்கச்சக்க பேர் வந்து இந்த இடத்துல நிற்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் வந்து நின்று மட்டும் தான் நினைக்கிறேன். பார்ப்போம், இதே உங்களுக்கு காட்டிட்டு போகிறோம். இந்த மாதிரி காட்சிகளையும் வந்து அனுபவிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு வந்து எனக்கு பேர் இந்த இடத்துல வந்திருக்கணும். இதில் எனக்கு மாங்காய் விற்கணும், சோளம் விற்கணும். வளமையாகவே இந்த மழை காலமெல்லாம் வந்து இரணைமடு டேம் திறந்தால் வந்து எனக்கு பேர் அந்த காட்சிகளை பார்க்குறக்காண்டி வருவினோம். அது மாதிரி இந்த முறையும் வந்திருக்கணும். ஆனால் இந்த முறை வந்து இந்த புயல் சீற்றம் அதிகமாக காணப்படுறேன். ஹலோ, இந்த சுற்றுலா பார்த்தாலே தெரியும். எக்கச்சக்க பேர் வந்து இந்த இடத்துல நிற்கணும் பாருங்கள். இதை அனுபவிக்கிறக்காண்டி பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கணும். வளமையாக போன முறையில் நாங்களுமே நாங்கள் இந்த இடத்துக்கு இதை பார்ப்போம்ட்டு. ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக என்னென்னு சொல்கிறது, போன முறை மழை காலங்களில் பெய்ய எல்லாம் வந்து மிகவும் அழகாக இருக்கும். ஆனால் இந்த முறை அழகோடு சேர்ந்து ஒரு ஆபத்தும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா இதுலேயும் வந்து இந்த மீன்கள் குளிக்கலாம், நன்னீர் மீன்கள். முதல் இதில் எல்லாம் வந்து அதால் வந்து இருந்தால் நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு குளத்தின் கட்டு, சரியா? கட்டுக்கு இங்கால இருந்தால் சரி. இந்த நன்னீர் மீன்கள் பிடிக்கிறக்காண்டியும் வந்து இங்கால போட்டு. என்ன மீன் வருதா? புயலன்ட்டு சொன்னாங்க, நீ நின்று மீன் பிடிச்சோன்ட்டுருக்குற. எடுவா வருது. என்ன போடுற? நாகலி புழுவா? நாகலி புழு போடுறியா? தூக்குவோம். ஆடா வேற இல்லைண்டா. அங்கேயும் வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறேன். தூண்டில் விட சிக்கிப்பட்டதா ஏதாவது?
ஆனால் சிக்கிப்பட்டுதா படையில் கவலையாக இருக்கணும். சரி, நீங்களும் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பார்க்க அழகையும் பாருங்கள், அதோட உங்களுடைய பாதுகாப்பையும் வந்து உறுதி செய்யுங்க. இரணைமடுக்கு கோயில் அது போல தான் கிடக்கு. பார்ப்போம், கோயில் மட்டும் உங்களுக்கு பயந்து கொள்கிறோம். கணக்க பேர் வந்து இங்கே பக்கம் என்னென்னு சொல்கிற பிரதான மெயின் ரோட்டில் இருக்கிறாங்களுக்கு வந்து பெருசாக இந்த வெள்ளத்தின் பாதிப்புகள் வந்து இல்லை. அவைகள் இந்த இடத்துல வந்து இந்த காலநிலையை வந்து அனுபவிக்கிறவங்கள சோழன் இதெல்லாம் வந்து விட்டு கொண்டிருக்கணும். வாங்க, கூடுதலாக இந்த மழை நேரத்தில் வந்து இந்த நொறுக்கு தீனியல் சாப்பிட்றதே அது தண்ணி ருசி. மலைக்குள்ள நனைஞ்சி ஒரு இடத்துல போய் பிளேண்டி பிடிக்கிறது. அதே மாதிரி இந்த வளமையாக இந்த மழை காலத்தில் வந்து இரணைமடு திறந்து விடினோம். அந்த நேரம் இரணைமடு குளத்தடிக்கு கிட்ட போனால் வந்து அதை சுற்றியுள்ள பகுதிகளே வந்து பெரிய ஒரு திருவிழா கோலம் மாதிரி எக்கச்சக்க பேர், வியாபார நிலையங்கள், அதோட பல இடங்கள்லேருந்து எல்லாம் வந்து அதை பார்க்குறதுக்கு மக்கள் வருவினோம். ஆனால் அதே மாதிரி இந்த முறை மந்திரிவினோம். அப்படி ஆக்கள் வரபடியாக அவைகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமென்று தான் பூட்டி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரை சந்திச்சிருக்கிறோம்டாவது ஒரு ஆள் இங்கே வந்து சிக்கிப்பட்டு நிற்கிறேன். தெரியும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு தானே இதை போய் பார்த்துட்டு கோல் அடிப்பேன் நினச்சிரா முத்தையங்கிட்ட போய் கொண்டு இங்கே உள்ளுக்குள்ள விட இல்லையா? இங்கே விட இல்லை உள்ளு. ஆ, அப்ப நீ எப்ப யாழ்ப்பாணம் பாரு? யாழ்ப்பாணம் நாளைக்கு வந்து நீங்கள் எப்ப யாழ்ப்பாணம் உப்பு அங்க ஆணையரவுல பாயுது ஐயா. ஆணையரவு மற்ற பாரு கடந்த சந்தியெல்லாம் பாயுதான் பாயுது. நீ ஒரு கிழமைக்கு அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு வா. ஐயோ, நீங்க விட்டு போறீங்க. நான் பைக்கில் வந்துடுறேன். நான் விடியதான் வந்துடுறேன். அது அந்த பக்கம் மட்டியும் பார்க்கல. இதில் பார்த்தீங்கன்னா வன்னி விளக்கு ப்ரோவையும் தமிழ் ப்ரோஸையும் கண்டிருக்கிறோம். அவன் ஏரியாக்களில் தான் முத்தையங்கட்டா அங்கே போகலாமா உங்களோட? இதில் பார்த்தீங்கன்னா அந்த குளம் இருக்குது தானே, அதுலேருந்து வர்ற தண்ணி இங்கே பக்கத்தில் மீன்கள் பிடிச்சி கொண்டிருக்காங்க. இதில் பிடிச்ச மீனையாவது காட்டுங்க. இந்த இழுத்து ஒன்று வர்றாங்க. பிடிச்ச மீனும் வந்து இதுக்குள்ள இருக்கான். என்ன மீன் பிடிபடுது? சிலாப்பியா? இதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். குளத்து மீன். ஓ, சிலாப்பி தான். ஜப்பான் என்ன இந்த வேறங்க. இது விற்கிறதா இல்லை வீட்டுக்கு? சும்மா இது நாங்கள் வீட்டு தேவைக்கு நம்மளா பிடிக்கிறது வளமையாக இது பிடிக்கிறது. ஆனால் சீட்டாங்கள் இந்த முறை சீட்டாங்களோடு சேர்த்து வந்திருக்கு. என்ன இஞ்சால பக்கங்களில் என்ன மாதிரி பாதிப்புகள் சொல்கிறேன்? பாதிப்பு தானே குறைவு. ஆனால் அங்கே புதுக்குடியிருப்பு பக்கமெல்லாம் சரியா? அதான் அங்காலையெல்லாம் சரியான இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணக்க பேர் நிற்கணும். ரெண்டு மீன்கள் எல்லாமே வந்து பிடிச்சி கொண்டிருக்கணும். என்ன வண்டியில் கூட மீனை வேண்டி கொண்டு ஒரு சமையல் ஒன்று போடுவோமா? குளத்து வீட் குழம்பு இந்த விரால் பிடிச்சிக்கலாம். விரால் இப்போ இந்த சீசனுக்கு தான் வந்து டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் குளத்து மீன்கள்லாம். இந்த விரால், எந்தலா பெரிய, ஜப்பான் எல்லாமே வந்து சிக்கி நாங்கள் விற்கிறதுக்கு பிடிக்கவே இல்லையா, வீட்டு தேவைக்கு போட போறீங்க. உங்கள்கிட்டையும் சின்ன விலை ஒன்று இருந்தா மீன் பிடிக்கலாம், ஆனால் பாதுகாப்பாக நீங்கள் பிடிச்சி கொள்ளுவோம். அதுதான் நாங்களுமே வந்து சொல்லுவோம். சரி, நாங்கள் வந்து நாங்களும் அப்போ யானையை பார்த்து இது இரடப்படவை பார்த்துட்டு வரோம். சரியா? கண்டிப்பாக போயிட்டு உங்களை விட்டு தான் வரணும். நல்ல சுட சுட சமைச்சு வைங்க வேண்டாம். சரி, போயிட்டு வரோம். ரைட். சரி, எதிர்ச்சியாக வந்து நண்பர்களையும் சந்தித்தது. நான் இதுக்கு பிறகு இதை சந்திச்சுட்டு இதை போய் பார்த்துட்டு வெயிலுக்கு தான் கோல் அடிப்போம்ன்றது. ஆனால் இதிலேயே வந்து எதிர்ச்சியாக சந்திச்சிட்டோம். வந்து நாங்கள் வெயில் இருந்தோடு போயிட்டு தான் பாருனோம், விடையிலேன்னு சொன்னோம். ஆனால் இருந்தாலுமே வந்து நாங்கள் ஒரு போய் பார்ப்போம், பார்த்துட்டு வருவோம். மழை வந்து இன்னுமே வந்து பெருக்க தொடங்கிட்டு பார்ப்போம். உள்ள விரும்பினவன்லாம் சொல்லினோம். நாங்கள் எதுக்குமே வந்து கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். அந்த என்ன சொல்கிறது, குளங்கள், அந்த குளத்தில் மீன் பிடிப்பு எண்ணம் தானே, அவையில் மட்டும்தான் வந்து உள்ளுக்குள்ளே அனுமதிச்சிக்கணும்னு சொன்னேன். இதில் வேறுங்க, இதில் இந்த செயின் பிளக்குகள் எல்லாம் வந்து நிப்பாட்டிக்கணும். இதில் ஒரு கேம்ப் போட்டிருக்கு.
இப்போ மழை வந்து பிளக்க தொடங்கிட்டு நான் நினைச்சேன் கிட்ட போய் பார்க்கலாம், கிட்டையாச்சும் விடுவினம் என்று பார்த்தா கிட்டையும் போயிடாத ஒரு சிச்சுவேஷன். இதோடைய வந்து மறைச்சிட்டோம். இதுக்கு அங்கால வந்து போயிடாது. ஆனால் கணக்க பேர் வந்து இந்த இடத்துல நிற்கணும் பாருங்க, பார்க்குறக்காண்டி பார்க்க போகலாமன்ற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கணும். ஓ வாய் வாய் வாய். இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஆட்கள் வரவினம்னு சொல்லி இங்கே வியாபாரங்கள்லாம் போடுறதுக்கு தயாராகி கொண்டு இருந்திருக்கணும். ஆனால் இவையில் அறிவித்து இப்போ அது எல்லாமே வந்து அடிக்கணும். போலீஸாரும் வந்து இங்கே சொந்த பணியில் இருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. இது கிஞ்சால வந்து பெரிய வாகனங்கள் போக இயலாது, கயிறு கட்டி இருக்கணும். உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி இருக்குமா இல்லையான்னு தெரியலை. கிட்ட போய் பார்க்கலாமா? போயிடாது, கிட்டையும் போயிடாது. சரி, இதுக்கு பிறகு வந்து போயிடாது. எக்கச்சக்க மக்கள் வந்து வரவினம் பண்ண காரணத்தினால தான் வந்து ப்ளக் பண்ணி வச்சுக்கணும். இதிலேயே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கணக்கு பேர் வந்து இந்த இடத்த பார்க்குறக்காண்டி வந்திருக்கணும். ஆனால் இதை தாண்டி வந்து போகிறதுக்குரிய அனுமதிகள் இல்லை. இந்த கடையில் எல்லாம் என்ன எடுக்க சொல்லியிருந்தோமா? எடுக்குது. அదే கடைகள் எல்லாம் வந்து இதில் போட்டிருக்கணும். இப்போ எல்லாமே வந்து கலட்டி கொண்டு போயினோம். இதில் ரெண்டா சரி வராண்டேண்டா போலீஸ் பாதுகாப்பும் வந்து போட்டிருக்கணும். ஆனால் இருந்தாலுமே வந்து கணக்க மக்கள் வந்து இதை தேடி வந்து வந்தோன்றிருக்கணும் பாருங்கள். சரி, 2 வாரம் நாங்கள் சரி வரையில. ஆனால் இருந்தாலும் வந்து இங்கே பாருங்க, எக்கச்சக்க மக்கள் வந்து இந்த நம்ம கூடத்தை பார்க்குறக்காண்டி பைக்குகளில் வேறு இடங்கள்ல இருந்து எல்லாம் வந்து வாரணம். என்னடா குளம் பார்க்கலாம் போயிட்டா வீடியோ பார்க்குறாங்க ஜோசிப்பிட்டா அவன் வெள்ளத்தில் இதாகிறான்னு நீங்கள் குளம் பார்த்து கொண்டு தெரிகிறீங்க. ஆனால் அதுகளையும் பார்க்குறதுக்கு எக்கச்சக்க மக்கள் வந்திருக்கணும். யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து கணக்கு பேர் வந்து இதில் வந்தவ நண்பர்களும் வந்தவ சந்திச்சு காய்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வந்து அனுமதி இல்லை. சரி, இப்போ நாங்கள் அப்படியே இங்கால ஒரு பாதை கொண்டு போகுது, அதனால் எல்லா பைக்கும் போகுது. அப்படியும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் மறைப்பினம்னு தெரியும். இருந்தாலுமே வந்து நாங்களும் வந்து போய் பார்ப்போம். ஏண்டா போலீஸார் வந்து அந்த வாசலில் நிற்கிறபடியாக வந்து இந்த வாசல்லையும் வந்து விட்டுருப்பினோம். அவைகளுக்கு தெரியாத இடமா இருக்குது. அப்போ போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தால் வந்து போகும். இதுவும் வந்து குளத்தடிக்கு தான் போகுது. மக்களே, இதால் இது மட்டுமே வந்து கொஞ்சம் பைக்குகள் வந்து நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் அந்த மீன் பிடிக்கிறார்கள் தான் இதில் வந்து வச்சுருக்கு நிற்கணும் ஐயா. ரைட். இப்போ நாங்கள் அங்காள பக்கத்தில் வந்தால் குளத்தையே பக்கத்தில் காண முடியாமல் இருக்கும். ஆனால் இஞ்சால ஒரு வாசல் இருக்குது. இதால் எக்கச்சக்க பேர் வந்து இந்த இடத்துல பார்வையிடும். என்னையா உள்ள விடுறாங்க இல்லையா? ஆபத்தா உடைக்க போதா? மீன் பிடிக்கிறாங்கள விட்டுருக்கீனவா? அதால் வந்து போயிடும். ரைட் ரைட். இஞ்சால இது இப்போ திறந்து விட்டபடியாக வந்து பாதிப்புகள் எதாவது ஏற்பட்டிருக்கா? வான்கதவெல்லாம் திறந்தாச்சா? எல்லா வான்கதவும் திறந்து எக்ஸ்ட்ரா வெட்டியும் விட்டுருக்கணும். என்ன அதிகம் நேற்று
வளமையாக அந்த இரண்டமணு துறக்கைக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி எல்லாரும் எக்கச்சக்க பகுதியிலேருந்து ஆக்கள் வரைக்கணும் என்ன. நான் இந்த முறை வந்து இந்த சீட்டத்தோட திறந்தபடியாக வந்து ஒன்றுமே செய்யலாம் போயிட்டேன்னு. சரி, கவனமாக இருங்க, சேஃபாக இருங்க. இந்த இதற்கு தானே இது மட்டுமே வந்து ஆக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். இதுக்கு அங்கால வந்து போயிடாது. நாங்கள் அதால் போய்க்க வந்து கிட்டவும் வந்து பார்க்கலாது. இப்போ இதுலேருந்து அதாவது கொஞ்சம் பார்க்க இந்த பாருங்க எவ்வளோ பெருசாக வந்து பாயுது. அதில் அந்த வேலைப்பாடுகள் நடக்குது, அவையில் மட்டும் அந்த இடத்துல நிற்கணும். இப்படி நாங்கள் எப்படியுமே ரவுண்ட் அடித்தா ஏதாவது ஒரு வழியில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா எக்கச்சக்க வழிகள் இருக்குது, ஆனால் எங்களுக்கு தான் ஆபத்து. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் பேர் வந்து பார்த்துட்டு போகிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, இந்த இடத்துல நிற்கிறார்கள் வந்து போலீஸார் வந்து போக சொல்லினோம். சரி, நாங்கள் மட்டுமில்லை, இங்கே இருக்கிற மக்களும் வந்து ஏதோ ஒரு வழியில் போய் பார்க்கலாம்னு யோசிச்சு கொண்டிருக்கணும். ஆனால் ஏழாக்கணும். ஆனால் அதில் கொஞ்சம் பேர் போய் பார்க்கணும். என்ன அவையிலாரு அதில் கொஞ்சம் பேர் போய் பார்த்து அதிகாரிகளாக இருக்கணும், இல்லை அதிகாரிகள்னா சொந்தக்காரராக இருந்தால் வந்து பார்க்கலாமா. அண்ட் அதில் ஒரு கொஞ்சம் ஃபேமிலி வந்து பார்த்துட்டு போனவன். அவையில் வந்து போலீஸ் அதிகாரிகளோ யாரோ இல்லை, ஆனால் பொதுமக்கள் மேலே தான் இருந்தது. சில பேர் வந்து போய் பார்த்துட்டு வரணும். மிச்ச பொதுமக்கள் வந்து இதில் தான் நிற்கணும். கூடுதலாக நிற்கிறாக்களை வந்து கலைச்சி கொண்டே இருக்கிற வாடா ஒரு இடத்துல கிளைக்க மக்கள் வந்து அடுத்தடுத்த வாயிலூடாக போகலாமான்னு போய் பார்க்கணும். இந்த இதில் போயின பாருங்கள், இந்த பக்கத்தால் போகலாம் வாடா ரெண்டு கூட்டிக்கொண்டு போயினோம். ஏதோ ஒரு வழியில் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லினோம். பார்ப்போம். இங்கால ஒரு வழி ஒன்று இருக்குது, அந்த வழியை தேடித்தான் நாங்கள் வந்து போய்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வந்து அந்த குளத்தில் இருந்து ஓடுற நீர் பாயிற இடங்கள்லாம் வெடிக்க போகுதுன்னு சொல்லினா என்னென்னு சொல்கிறது, எல்லா கதவும் திறந்து விடுத்தாச்சு. ஆனால் நேற்று அந்த ஐயாட்ட கேட்க ஐயா சொன்னேன் கிண்டி விடுறேன்னு தான் சொன்னவங்க. ஆனால் இனிமேல் வந்து கிண்டி விடுறேன்றவன் என்று சொன்னார். இதால் போனால் பார்க்கலாம் வாங்கன்ட்டு சொல்லி இருக்கிறேன். பார்ப்போம். இப்போ என்னென்னு சொல்கிறது, ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஆளை விடக்கூடாதுன்னா வந்து எல்லாரையும் விடக்கூடாது. ஆனால் அங்கே சில பேர் நடமாடுறதை வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது பொதுமக்கள் வைக்கிற ஒரு கருத்து. ஏன்னா வந்து சீட்டம் இவைகளுக்கு சீட்டம் பெற போதுண்டு இவையில் பாதுகாக்கணும்னு தான் விடையில் இருந்தாலுமே வந்து பிரேயன் மெட்டாக்களையும் விடுவான், அவையில் பாதுகாக்க தேவையில்லையான்ற ஒரு கருத்து வந்து எழுந்தது. எல்லாம் தண்ணி சரி, நாங்களும் ஒரு கொஞ்சம் தூரம் இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் ஏழுமான அளவுக்கு போய் பார்ப்போம். இவ்வளோ தூரம் போய் நம்ம போயிட்டு ஏலாக்கண்டத்தில் திரும்புவோம். இது வந்து இரணைமடு இருக்குது தானே, அதுக்கு சைட்டால் போகிறதுக்குள்ள வாய் எப்படியும் அதில் யாரும் நிற்பினோம். இப்போ நாங்கள் இங்கால ஒரு வீதிக்கு ஏறி இருக்கிறோம். இங்கால வாய்க்கால் இருக்குது தானே, இதில் தான் இரணைமடுலேருந்து வெளியேற தண்ணி இதோட தான் வெளியேறும். கணக்கு மக்கள் பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பார்ப்போம் என்னன்னு சொல்ல ஒரு விஷயம் நடக்க வந்து போய் பார்ப்போம்ட்டு நினைப்பினம் தானே. அப்படி பக்கத்தில் இருக்கிற மக்களும் வந்து நிறையா போயினோம் அதில் பார்க்குறக்காண்டி. மாவட்ட செயலகம் ரைட், இதாலேயும் வந்து போயிடாது. அப்படிங்க அப்படியே என்ன சம்பவம் பண்ணா அதால் இந்த அவ்வளோ வாகனமும் சுற்றி அடித்து கொண்டு இங்கால பக்கத்தில் பார்க்கலாமோண்டு வந்திருக்கிறோம். அதில் வந்த எல்லாருமே வந்து இங்கால பக்கத்தில் பைக்கை விட்டுட்டு கார்களில் வந்தார்கள். சரி, எல்லாருமே இதில் நிற்கிறோம். ஆனால் பார்க்கலாமான்றது வந்து கேட்டுக்கிட்டாங்க. இதில் இருந்தால் ஒரு சின்ன வியூ பாயிண்ட் ஆகும் தெரியுது.
சரி, எக்கச்சக்க பேர் வந்து இந்த இடத்துல நிற்கணும். வளமையாக அந்த வாசலால் வரைக்கும் ஒன்றுமே தெரியலை. ஆனால் இதில் இருந்து பார்க்க வந்து தெரியுது பாருங்கள், இவ்வளவு சீற்றமாக வந்து இந்த இரணைமடு பாயுதுன்ற வந்து இதிலேருந்து கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால இது இருக்குது தானே, இது மட்டத்துக்கு வந்து தண்ணி வந்துட்டு இங்கால உடைச்சா இங்கால பக்கத்தில் இருக்க வீடுகள் எல்லாமே வந்து சரியான ஒரு கஷ்டம், அவையிலேயும் வந்து பாதிப்புக்கு உள்ளாவினும். வளமையாக நாங்கள் அப்படி பாயுதண்டா வந்து மேலே நின்று வந்து பார்க்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதே கிட்டத்தான் நின்று பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஓம்மா எவ்வளோ டேஞ்சர் தராங்க. இந்த பகுதி இருக்குது தானே, இதெல்லாம் வந்து உடைச்சிட்டா வந்து இதுக்கு இங்கால பெரிய ஒரு சீட்டம் ஒன்று ஏற்படும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிண்டி விட்டுருக்கணும். மண்ணுகள் வந்து எடுத்துருக்கு. இங்கால பகுதியில் நிரம்பி இங்கால வளைஞ்சுதண்டா வந்து இன்னுமே டேஞ்சர். எவ்வளோ இதாக வந்து ஆக்ரோஷமாக இதுதானே. இது முட்டினா சரிதான். என்ன இங்கால பக்கம் இதே இதில் வந்து அவங்கள பகுதியில் வந்து மண் மூடையெல்லாம் போட்டிருக்கணும். ஏன்னா வந்து உடைக்க தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து படுறபடியாக வந்து மண் அரிச்சு வெடிச்சிருமன்ற காரணத்தினால இங்கேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். போஸில் வந்து இங்கே அரிச்சு கொண்டிருக்கு. இதோடவும் அரிச்சா வந்து இங்கே ஊருக்கு தான் அங்கேருந்து வர தண்ணி எவ்வளோமே வந்து நேரடியாக இங்கே இருக்கிற ஊருக்கு போயிடுமெண்டு மண் மூடைகள் போட்டு வந்து தடுத்து கொண்டிருக்கணும். சரியாக ஒரு ஆக்ரோஷமான கொந்தளிப்பு தான். அலசியன் ரோட் இந்த படியங்கள் வந்து நடந்து வந்துட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா இராணுவம், நேவி, பெரியாக்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்துல நிற்கிறார்கள். நிற்க வேண்டாம், இங்கே அரெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு சொல்லி கொண்டிருக்கணும். சரி, நாங்களுமே வந்து போட்டோம். ஒரு மாதிரி வந்ததை வந்து காட்டிட்டோம். வேண்டா என்ன யோசிக்கிற நினைக்குதேன்டா. சரி, அப்படியோ வந்தோம், வந்துட்டு பார்த்துட்டோம். ஏதோ ஒரு வழியில் வரக்கூடிய மாதிரி இருந்தது, தூரத்தில் இருந்தாவது பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இப்படியான நேரங்களில் நீங்கள் இப்படியான இடங்களுக்கு போகிறது எல்லாமே உங்களுடைய உயிருக்கும் ஆபத்து. அதை நீங்கள் புரிஞ்சு கொண்டு நடந்தால் சரி. நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் பண்ணுறக்காண்டி தான் இவ்வளோ தூரம் வந்து பகிர்ந்து வந்து நாங்கள் ஏண்டா எக்கச்சக்க பேர் வந்து இருப்பீங்கள், என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சு கொள்றக்காண்டி இருப்பீங்கள். இப்போ அதில் இந்த இது இருக்குது தானே, இந்த பண்டு உடைச்சா வந்து அப்படியோ இங்கால வீடுகள் எல்லாம் வந்து அப்படியோ ஊரே இல்லாமல் போயிடும். அதுதான் வந்து பெரிய ஒரு பிரச்சனை. பண்டுக்கு முக்கால்வாசிக்கு தண்ணி வந்துட்டு பாப்போம், அப்படி எதுவும் நடக்காதுன்ற நம்பிக்கையில் நாங்களுமே வந்து வெளிக்கிடுவோம். சரி, நாங்கள் வந்து பார்த்துட்டு போய்கொண்டிருக்கோம். இருந்தாலுமே வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து இந்த இடத்துல போகக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு எல்லாருமே வந்து கொண்டிருக்கணும். இதில் போயிட்டு தமிழ் ப்ரோஸ் ஆக்கள் வந்தவங்கள இப்போ அவங்க பார்க்குறாக்காண்டி அங்கே போயிட்டாங்க. இப்போ இதில் தம்பி சொல்கிறார் வந்து இவர் இந்த ஊர்க்காரரான். இவர் சொல்கிறார் வந்து இதில் உடைய போகுதுன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டுனவாம். அதான் இந்த சுற்றி இருக்கிற ஆக்கள் இங்கால பக்கத்தில் இருக்கிற ஆக்களை எழுப்பியாச்சுண்ணே. இதில் இந்த உடைச்சா எவ்வளோ இதுக்கு பாதிப்பு ஏற்படும்? பாலம் அடுத்த பாலம் இதுல இருந்து பாலம் மட்டும் இருக்கிற எல்லாரையும் விட்ட எழும்பி வச்சிலியாச்சு. இங்கே இந்த லைன் கான்கிரீட் முடியுது. அது மட்டும் ஃபுல்லாக இப்போ ஆக்கள் எழும்பி எங்கே போயிருக்கணும்? ஸ்கூலில் போயிருக்கணும். ரைட். எவ்வளோ பெரிய சீட்டாக உண்மையிலேயே எங்களுக்கே ஆபத்தாக இருக்குது. அதை பார்க்கவே தெரியுது. கல்லெல்லாம் போட்டது, அதில் மண் மூடை கல் எல்லாமே வந்து போட்டிருக்கு. இருந்தாலும் அந்த தண்ணி போகிற இதுக்கு வந்து அரிச்சு கொண்டு போகுதுன்னு. சரி, கவனம். நீங்களும் இந்த ஏரியாவை கவனம் பார்த்துருங்க. சரி, இப்படியான விஷயங்கள் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிறாங்களே கேட்டால் தான் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலே டேஞ்சர் தான். ஏன்னடா சுற்றி இருக்கிற நான் அப்போது சொன்னேன் தானே, பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரருக்கு எல்லாம் இதண்டு அப்படியான ஆக்கள் வந்து அனுப்பியாச்சு. ஆக்கள் எல்லாரையும் வந்து அனுப்பியாச்சாம். இதில் இந்த இடத்துல எம்பி மேரம் வந்து இதை பார்க்குறத வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால பக்கத்தில் உடைக்க போதாம். அதில் மண் மூடை, மற்றது காட்டுக்கல், அது இதெல்லாம் வந்து பறிச்சிருக்கு. ஆனால் இருந்தாலுமே வந்து உடையிற நிலைமையில் தான் இருக்குது என்று ஊர் மக்கள் எல்லாம் சொல்லினோம்.
ஏதோ இந்த வரியில் இருக்கிற எல்லாரையும் வந்து அனுப்பியாச்சாம் வீட்டை விட்டு என்ன சொல்ல எழும்புங்க என்ற மாதிரி தெரியக்கூடிய மாதிரி இருந்தது. இதில் எக்கச்சக்க போலீஸ் அதிகாரிகள் வந்து பாதுகாப்புக்கு நிற்கணும். இங்கே வர மக்கள் இருக்கு தானே, அவன் இந்த பாதுகாப்புக்கு வந்து இந்த இடத்துல தரித்து நிற்கணும். இங்கே வருங்க, மீட்பு பணிக்காண்டி இராணுவத்தினரும் வந்து இதுக்கு அருகாமையிலே நிற்கிறோம். என்ன என்ன சொல்லுது, இடிக்க போதா உடைய போதா? அதான் காட்டுக்கல் மற்ற மண்மூடையெல்லாம் வச்சிருக்கு, இருந்தாலுமே வந்து உடைக்க போதாம். இந்த லைனில் இருக்கிற வீட்டுக்காரர் எல்லாரையும் எழுப்பியாச்சா? உடைக்க மேலே தான் கிடந்தது பார்க்க. அதான்டா உடைக்கத்தாண்டா போகுதா அவடா? சாமி 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 சொல். இதில் நிற்கிற போலீஸார் எல்லாரும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக வர தொடங்கினமே. நான் வந்து சொல்ல 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 எக்கச்சக்க மக்கள் வேறு வழியால் போயிட்டு திருப்பி இந்த வழியாக தான் வாரினோம். இங்கால இருக்கிற எல்லாரையும் வந்து உடைக்க போது இடம்பெயர்த்து சொல்லியிருக்கு. இருந்தாலுமே வந்து வெளியிடங்கள்லேருந்து மக்கள் வந்து பார்க்க அப்படி பார்க்குற நேரங்களில் உடைச்சி உயிராபத்துகள் ஏற்பட்டால் வந்து அவையில தான் பொறுப்பு. அதுதான் அவையிலுமே வந்து சொல்லி கொண்டிருக்கணும். இப்போ நாங்களும் வந்து வழிகிட்டுதான் போவோம். இந்த இதுன்ற அடியா 36 அடி தானே சரியா? இப்போ 36 அடி கொள்வனுக்கு வந்துட்டுதான் சரியா, தண்ணி வந்துட்டான் சரியா. 50 வருஷத்துக்கு பிறகு தானே இப்படி வந்திருக்குது. திருநமட்டுவின் வாழ்க்கட்டு வெட்டப்பட்டது. இதில் முக்கியம் ஆபத்தடைய போகிற ஊர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமநாதபுரம், பட்டக்கச்சி, மாயவன் ஒரு கொஞ்சம் மேனிய பிரதேசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெள்ள அனர்த்தம் படுறதுக்கான ஆபத்து இருக்குதான். ரைட் ரைட் ஓகே, அவதான் தான் இருக்கணும். என்ன நீ கட்டு வெட்டப்பட்டு வாழ்க்கட்டுன்னா என்ன? இப்போ ஏதாவது ஒரு பகுதி வெட்டி விடுவினோம். இப்போ அவ்வளோ வான்கதை வந்து தண்ணி வந்துருண்டா அதை விட போகிறதுக்கு வேறு வழி ஒன்றை வெட்டி விடுவினோம். இது வெட்டுறதுக்கு முயற்சி செய்து தான், ஆனால் அப்புறம் வெட்டினா உடைக்கும் வந்து வெட்டிட்டு நம்ம வந்து கதைச்சவன். அதில் ஒரு 5000 சொன்னோம். பாய் கவனம் வீட்டை விசேருங்க. இப்போ சின்ன பிள்ளைகளோட வந்து ஏதாவது அனர்த்தங்கள் வந்தாலும் மட்டும் தான் நான் வயலுமே வந்து பேசினோம். சரி நாங்கள் பார்த்துனோம், வலிக்கிடுவோம். எவ்வளோத்துக்கு கொந்தளிக்குது பாருங்க. இரணைமாடு குளம் சரியான ஃபோர்ஸில் வந்து தண்ணி வந்து ஒன்றுருக்கு. வளமையாக நாங்கள் அந்த இடத்துல நின்று நடந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது மான்பாறை இதில். ஆனால் இப்போ நிற்கவே இல்லாது. ஓகே, இது இந்த இடத்துல நிற்கிறாக்களை வந்து போலீஸாரம் வந்து போக சொல்லினா போவோம். இதில் எக்கச்சக்க பேர் நின்றவ எல்லாரையும் வந்து போலீஸார் வந்து போக சொல்லி கிளக்கினோம். அதோட இதில் பார்த்திங்கன்னா இராணுவத்தினரும் வந்து இதில் வந்து நின்று மக்களை வந்து போக சொல்லி கொண்டிருக்கணும். ஐயா உடைக்க போதாம் ஐயா, நிற்கிறீங்க வாங்க போய் சமைப்போம். அவர்கள் பேசுகிறாங்க. இப்போ எக்கச்சக்க அதிகாரிகள், எம்பி, மேயர் எல்லாருமே வந்து வந்திருக்கிறோம். அப்படின்னா எங்களையும் தான் கழிக்கணும். நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து இதை பார்க்குற காட்டி பார்த்துருக்குறோம். இப்போ கணக்கு பிரதேச செயல அதிகாரிகள் அப்படி இப்படின்னு கணக்கு பேர் வந்து பார்க்கணும். இங்கால குளத்துக்கு கரையில் இருக்கிற இங்கால வீடுகளில் இருக்கிற எல்லாருமே வந்து இடமேந்து பாடசாலைக்கு போயிடணும். ஏன்னா உடைச்சா வந்து ஃபுல்லாக வந்து இதாகிடுமெண்டு எல்லாரையும் அனுப்பிட்டோம். இங்கால இரண்டமேடுக்கு வர்றார்கள் வராதிங்க, ஏன்னா உங்களுடைய உயிருக்கும் வந்து ஆபத்து. அதுதான் நாங்களுமே சொல்கிறோம். தண்ணி அவ்வளோத்துக்கு பாயுது. இந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு வந்து இந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு பிறகு இப்போ நடக்குதாமண்டு சொல்லியிருக்கணும். இப்படி இந்த 36 அடிக்கு வந்ததுண்டு. அதனால் கவனமாயிருங்க. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து இரணைமடு வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை வந்து தொடர்ந்து உங்களுக்கு அடுத்த காணொலியில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். மழை விடாமல் பெய்து கொண்டே இருக்குது. பாப்போம், நாங்கள் திரும்பி யாழ்ப்பாணத்துக்கு சேஃபாக போவோமான்று அடுத்த வீடியோவில் பாருங்கள்.